எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். யாவாவுக்கு பிரியமானவர் ஆமென். அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். ஆமென். அவன் புயம் கல்தேரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நல்லா கேளுங்க. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். யாவுக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். அவன் புயம் கல்தேரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிந்தவன் யார்? ரகசியம். வேதம் சில ரகசியங்களை சொல்றது சிலருக்கு புரியாது. முதல்ல நீ யாருக்கு அதிகாரி? முதல்ல சொல்லு. உன் பொண்டாட்டிக்கு, உன் மாப்பிள்ளைக்கு, உன் பிள்ளைக்கு, பிள்ளை தகப்பனுக்கு, பிள்ளை தாய்க்கு. இதுதான் நடக்குதுங்க. இல்லை, கல்தேயர் யார்? இந்த கல்தேயருடைய தேசத்தில் கல்தேயருடைய பிள்ளைகளுடைய மத்தியில் நீ எப்படி இருக்கணும்? விக்கிரகத்தை வழிபடுகிற, விக்கிரகத்தை நமஸ்கரிக்கிற, பாவ செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பாவிகளின் மத்தியில் நீ எப்படி இருக்கணும் அப்படின்றது உனக்கு தெரியணுமே. இன்னைக்கு தெரியலையே. ஏன்? பாபிலோன் என்பது உலகம், உலகத்தின் கிரியை, குழப்பம். ஆமென். இந்த பாபிலோன் மத்தியில் நீ என்ன செய்யணும்? அவருடைய நாமத்தை, உன்னுடைய கிரியைகளை நீ வெளிப்படுத்தணும். ஆனால் இங்கே முடியல. நாம் வாழ்கிற தேசம் விக்கிரகம் நிறைந்து பாவம் நிறைந்த தேசம். இந்த தேசத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதுக்கு தான் மீகால சொன்னார், இந்த தேசம் 2:10 நினைக்கிறேன், எழுந்திருந்து போங்கள். ஆமென். இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல, இது தீட்டுப்பட்டது. ஆமென். இது உங்களை நாசப்படுத்தும். அந்த நாசம் மிகவும் கொடிதா இருக்கும். கேட்டீங்களா? ஏன்னா இந்த தேசம் சத்ருவினால், பிசாசினால், பிசாசின் கிரியைகளினால் இது தீட்டுப்பட்டிருக்கு. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இன்னும் கொஞ்ச காலம் இருக்கிறபடியினால் பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லு. அப்ப அவன் அடைக்கப்படும் முன், அவன் கட்டப்படும் முன், அவனுக்குரியவர்களை அவன் பிடித்துவிட வேண்டும் என்கின்ற வெறித்தனத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறான். தன்வசப்படுத்த வேண்டும். ராஜ்யம் 2, ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று இப்பிரபஞ்சத்தின் அதிபதியினுடைய ராஜ்யம். இந்த 2 ராஜ்யங்களில் ஜனம் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பது அறிகிறது தான் தேவனுடைய திட்டமும் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசனுடைய திட்டம். தேவன் ஒரு பக்கம் தன்னுடையவர்களை தன் ஜனமாக பிரித்துக் கொண்டிருக்கிறார். பிசாசானவன் தன் ஜனங்களை இன்னொரு பக்கமாக பிரிக்கிறான். உங்களுக்கு நன்றாகவே புரியும். உலகம் உண்டாவதற்கு முன்பே பிசாசானவன், அதாவது சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய முப்படை தளபதிகளில் ஒருவனாகிய லூசிபர், தான் தேவனை போல் ஆகி தேவனுடைய சிங்காசனத்தில் உட்காருவேன் என்று சொல்லி நினைத்து ஒரு கூட்டம் ஜனத்தோடு கீழே விழுந்தபோதுதான் ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் நிறைவேறியது. தெரியும், அங்கேயே அவன் ஒரு கூட்டத்தை திரட்டினவன் இந்த பூமியில் வந்த பொழுது உன்னையும் என்னையும் விட்டுருவானா? அதனால தான் உன்னிட்டையும் போராடி அவனுக்குரிய பாவத்தை செய்ய வச்சு அவனிடத்தில் கொண்டு போகிறான். நீ இன்னைக்கு எப்படி இருக்கிற? பாவத்தின் படிகுழியில் விழுந்து கிடந்து கெட்ட நண்பர்களோடு தீய செயல்களை செய்து, தாய்க்கு கீழ்ப்படியாமல், தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல், பெரியவர்களை அனுசரியாமல், இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்காமல், வேதத்தை நேசிக்காமல், வேதத்தை வாசிக்காமல், ஜெபிக்காமல், தனக்கென்று ஒரு அதிகாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதி சீக்கிரத்தில் நாசமடைவாய். வாழ்க்கை சூனியமாயிரும். 10. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கிறேன். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை சூனியமாகிறதற்கு காரணம், கிடைக்கிற சமயத்தை தேவனுக்கென்று பயன்படுத்து. நீ எந்த அளவுக்கு தேவனுக்கென்று வாழ்கிறாயோ அந்த அளவுக்கு தேவன் உன்னை உயர்த்துவார். நீ சும்மா இருந்த போதும் தேவன் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றார். அப்புறம் என்ன பண்ணணும்? அப்போ தேவனை சார்ந்து வாழுவோமே. அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த சபையில் ஒன்றுமே படிக்க தெரியாத பிள்ளைகள், ஆனால் அவன் சொல்ல தெரியாத பிள்ளைகளை கூட 12ஆம் வகுப்பு வரைக்கும் பாஸ் பண்ணி விட்டவர் என் தேவன். சபை சாட்சி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தோத்து போகிறேன், தோற்று தான் போவேன், என்ன செய்யதுக்கு அப்படின்னு சொன்ன பையன் பாஸ் ஆகிருக்கிறான் தான் இருக்கிறான். யோசிக்கிறீங்களா?
இந்த சபையில் அப்படி ஒரு மகத்துவம் இருக்கு. அவருடைய நாமத்தை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தோல்வி பயம் இல்லாதபடிக்கு வாழ என் தேவன் உதவி செஞ்சிருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க நீ எப்படி மாறணும் அப்படின்றத சொல்லும்போது சொல்றார், யாவுக்கு பிரியமானவனாய் வாழணும். அதான் அவர் சொல்றார், நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், யாவுக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். அப்ப கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்க மலையை மாற்றி நீங்க பெரிய மல்யுத்த வீரனான்னு காட்டணுமான்னு கேட்டா வேண்டாம், சிலம்பம் பண்ணணுமா வேண்டாம், கராத்தே பண்ணணுமா வேண்டாம், தற்காப்பு கலைகள் எல்லாம் இங்கே எதுவும் வேண்டாம். என்ன, தேவனுக்கு பிரியமான பிள்ளையா மாறணும். எப்படி தன் தாய் தோப்புக்கு பிரியமாக வாழ்கிறது கஷ்டமோ அதுபோல தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது கடினம். ஆமென். எல்லா பிள்ளைகளும் தேவன பிள்ளை பிரியமா இந்த தாய் தோப்பனுக்கு பிரியமாக வாழாது. நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னுவாங்க, அது ஒரு ஞானம் இருக்கட்டும். ஆனால் உண்மையிலேயே தாய் தோப்பனுக்கு எந்த அளவுக்கு நீ கீழ்ப்படிய நினைக்கிறியோ அந்த அளவுக்கு தேவனுக்கு நீ கீழ்ப்படிய தேவன் உனக்கு கிரியை செய்வார். அந்த கிரியை வேணுன்றாரு.